எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு 300 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க. சாப்பிடுற வரைக்கும் 1 மணி நேரம் ஆனாலும் டைனிங்ல இருப்பாருங்க. ஆனா அந்த பில் வரும்போது அவர் காணாம போயிருப்பாரு. 300 கோடி ரூபாய் சொத்து. ஆமா, நாங்க அடிக்கடி அவர் ஹோட்டல் போவோம் சாப்பிடுவாங்க. ஆனா அந்த பில் வரும்போது அவர் காணாம போயிருப்பாரு. இது ஒரு முறை 2 முறை இல்லைங்க, நிறைய முறை நடந்திருக்குங்க. ஆனா இன்னொன்னு என்னன்னா, அவர் என்னைக்குமே எங்களை கூப்பிட்டதுல வாங்க சாப்பிடலான்னு நாங்க தான் கூப்பிடுவோம். அப்போ எனக்கு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கேட்டேன், என்ன சார் கரெக்டா நானும் பாக்குறேன், இது ஒரு 4வது முறை பில் வரும்போது மட்டும் அவர் அங்க போயிடுறாரு. நான் சொன்னேன், அதனால தான் அவர்கிட்ட 300 கோடி சேர்ந்து. புரியுதுங்களா? ஏன்னா அவர் கூப்பிடல, நம்ம தான் கூப்பிட்டோம். அதனால தாங்க அந்த 300 கோடி பணம் சேர்ந்திருக்கு. இதை நம்ம ஒரு ஜோக்கா எடுத்துக்கிட்டா கூட, ஆனா நிஜம் அதுதாங்க. பணம் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க கிரிக்கெட் வீரர்கள்லாம் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க, சினிமால இருக்கிறவங்க எல்லாம் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க, அரசியல்வாதிகள் எல்லாம் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் இவங்க எல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா, மக்கள் பணம் எங்கெல்லாம் புழக்கம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஈஸியா பணம் கிடைக்கும். இப்ப கிரிக்கெட்ல நீங்க என்னதான் விளையாடினாலும் மக்கள் 100, 200, 1000, 10,000 டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. அதனாலதான் அந்த மக்கள் பணம் அங்க புழக்கத்துல இருக்கிறதுனால தான் அவங்க கோடி கோடியா சம்பாதிக்கும். ஒருத்தர் 500 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு படம் எடுக்கிறாரு. யாரும் ஒரு தனியால் போய் 500 கோடி ரூபாய்க்கு சினிமா பாக்குறது இல்ல. ஒருத்தர் மட்டும் எனக்கு 500 கோடி அப்பா கொடுத்துட்டோம், எனக்கு மட்டும் போட்டு காட்டினா கேட்கிறாரு. 500 கோடிக்கு அவங்க பணம் எடுத்தாலும் நம்மள மாதிரி ஆட்கள் 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் அந்த மக்கள் பணம் உள்ள வரணுங்க. அதே தாங்க எல்லாமே, ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் மக்கள் பணம் எங்கெல்லாம் புழக்கம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சேர்றது ஈஸியா போயிடுங்க. அப்ப பங்கு சந்தையும் அதே மாதிரிதான். அப்ப மக்கள் பணம் அங்க நிறைய இருக்கு. அப்ப மக்கள் பணம் அதிகமாக அந்த இடத்துல பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல நீங்க முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். இந்த திட்டமிடல் சொல்லும் போது நம்ம நிறைய சொல்றது இதுதாங்க. நீங்க என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, முதல் சேமிக்கிற பழக்கம். 100 ரூபாய் சேமிங்கன்ற நீங்க ரொம்பவே சேமிக்க வேண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரூபாய் சேமிங்க. 100 200 ஆக்குங்க, 200 300 ஆக்குங்க, 300 500 ஆயிடுங்க. அப்போ பணத்தோட மகிமை என்னன்னாங்க, பணம் வர்ற வழியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேண்டாம்னாலும் அந்த பணம் வந்துகிட்டு, அதுதான் அதோட முக்கியமான விஷயம். பணத்துக்கு ஒரு பெரிய மகிமை உண்டுங்க. பணம் வர்ற வழியை நீங்க கண்டுபிடிச்சிடணும். இன்னைக்கு வளர்ந்த அத்தனை பேரும், நீங்க நம்ம அண்ணாந்து பாக்குற அத்தனை பேரும் பணம் வர்ற வழியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அதுக்காக அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா இல்ல, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப பணம் வர்ற வழியை நம்ம கண்டுபிடிக்கணும்.